ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஆர்டிஓவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து எடுக்க போகிறாங்க. மொத்த வேகன்சி வந்து 88 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கல்வி தகுதி வந்து பாருங்கள், டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் லெவல்லையும் டிப்ளமோ லெவல்லையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் பிசிஏ, பேச்சுலர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். 58 வேகன்சி வந்து பார்த்தோன்னா இந்த கிராஜுவேட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து இருக்குது. அடுத்து டிப்ளமோ கேட்டகரிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 30 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட் லெவலில் அப்ளை பண்ணுறீங்களா வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தல இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கன்சர்ன் டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். 9000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அந்த கன்சர்ன் இதில் நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சவங்க டிப்ளமோ எல்லாருமே எலிஜிபிள் தான். 8000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், nats.education.gov.in கொடுத்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் இதில் ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த LRDன்னு சொல்லி ஐடின்னு இதை வந்து நீங்கள் கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணும்போது இந்த ஐடி வந்து கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட் லிஸ்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அகாடமிக் மெரிட்னே கொடுத்துட்டாங்க. உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மெரிட் செலெக்ஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 25 மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ பாஸ்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இன் தி இயர் ஆஃப் 2023 ஆன் ஆர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னா 2023க்கு அப்புறம் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2023க்கு அப்புறம் நீங்கள் முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் வெரிஃபிகேஷன் டைம், ஜாயினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி எல்லாமே நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.